அனைவருக்கும் வணக்கம். ராதே கிருஷ்ணா. இன்றைக்கு நம்ம பார்க்கவிருப்பது குரு பெயர்ச்சி பலன்களுக்கான ஒரு வீடியோ. தொடர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய எல்லா ராசிகளுக்குமான பொது பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்கள் நம்மளுடைய கிருஷ்ணமயா ஜோதிடம் சேனல்ல தொடர்ந்து வரவிருக்கிறது. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய ராசி வரும்போது உங்களுக்கு மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு கண்டிப்பா யூஸ். ஸோ பராபவ வருடம், இந்த வருடமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான தமிழ் வருடம். 60 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடியது. அதாவது தமிழ் வருடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 வருடம். இதுல 40வது வருடம் தான் இந்த பராபவ வருடம். இந்த பராபவ வருடத்திலிருந்து இதுக்கு பிறகு 4 வருடங்கள் கழித்து வரக்கூடிய 44வது வருடம், அதாவது பொதுவா 5 வருஷம். இந்த 5 வருடங்களும் எப்பொழுதுமே தமிழ் வருடங்கள்ல முக்கியமான மாற்றங்களை அதிகம் கொடுக்கக்கூடிய வருடங்களாகத்தான் இருக்கும். அந்த வருடங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய இந்த குரு பயிற்சி ஆகட்டும், சனி பயிற்சி ஆகட்டும், இப்பொழுது இருக்கக்கூடிய சனி குருவினுடைய அதிசாரம் ஆகட்டும், அதாவது வேகமாக குரு நகர்ந்து கொண்டிருக்கிறார். இட் இஸ் லைக் குருவனோட ஸ்பீடு வந்து ஜாஸ்தியா இருக்கு இந்த வருடங்கள் எல்லாமே, இந்த 5 வருடங்கள் முழுவதுமே. ஸோ அதனாலேயே நம்ம வந்து வாருக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பேசியிருந்தோம். இந்த வருடம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொது பலன்கள். ஸோ பராபவ வருடம். இந்த வருடம் வந்து இந்த 40வது வருடத்துல இருந்து அடுத்து வரக்கூடிய 5 வருடங்கள் வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பெரிய டெவலப்மெண்ட் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப சில பேருக்கு தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வாராகட்டும், தொற்று நோய்களா இருக்கட்டும், செலவீனங்களாகட்டும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்க போகுது இந்த 5 வருடங்களுமே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் செட்டுக்கு நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டாதான் நான் நல்லது அப்படின்லாம் இல்லாம நான் ஒரு வீட்டு ஃபுட்ல சாப்பிட்டாலும் என் குடும்பத்தோடு நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன். இதை வந்து எல்லா தனி மனிதர்களும் முடிவு எடுத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த பீரியட் வந்து அதுக்காக டஃபா தான் இருக்க போகுது. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளுமே நீங்க கோரிலேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, கேஸ் பிரச்சனையில இருந்து எல்லாமே நம்மள வெளியே போய் சாப்பிட்றதுல இருந்து எல்லாத்தையுமே பேசிக் இல்லையா, எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் ரொம்ப பேசிக்கான ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது குடும்பத்தோட ஒரு அவுட்டிங் போறது, வெளியே போய் சாப்பிடுறது அப்படிங்கிறது தான். அதுலயே பிரச்சனைங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு. ஸோ இது மாதிரி பெரிய முன்னேற்றங்கள் அல்லது பெரிய கமிட்மெண்ட்ஸ் எடுத்து மேல போட்டுக்கிறத முதல்ல தவிர்க்கணும். எல்லாருமே அளவாக என்ன முடியுமோ அதுக்கு உண்டான ஆசையை மட்டும் படுவது என்பது இந்த வருடத்தினுடைய பேசிக் ஃபார் எவ்ரி ஒன். எக்ஸ்பென்சஸ், பொதுவான எக்ஸ்பென்சஸ், ஹெல்த் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போகுது இந்த வருடம் பூராகவே. நிறைய பேர் நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணுவோம். பர்டிகுலரா யாத்திரைகள் நிறைய போகக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வருடம் இருக்கும். அதுக்கான எக்ஸ்பென்சஸ் நீங்க பண்ணுங்க. பட் அதை தவிர வீணான எக்ஸ்பென்சஸ் வந்து நிறைய பண்ணாதீங்க. டெக் கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அடுத்த 5 வருஷத்துக்குமே இம்ப்ரூவ் ஆகும். இந்த வருடம் டெக்னாலஜி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுறது நீங்க பாப்பீங்க. ஸோ வந்து பீப்புள் நீட் டு அப்டேட் இன் தெம்செல்வ்ஸ். நம்ம வந்து டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணிட்டே போயிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய தொழிலுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது. ஏன்னா இந்த வருடம் கொஞ்சம் தொழில் இழப்புகள் அப்படிங்கிறது பல்கா அங்கங்க நடக்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதனால உங்களோட ஃபீல்டுல இருக்கக்கூடிய புதிய டெக்னாலஜிஸ் வந்து நீங்க அதிகம் படிச்சுக்கோங்க. இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா மேரேஜஸ், நிறைய சிம்பிளான மேரேஜஸ், அதாவது இது வரைக்கும் திருமணம் ஆகாம இருந்த முதிர் கன்னிகள், வயதானாலும் இந்த 80s 90s எல்லாம் கல்யாணம் ஆகாதவங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த வருடம் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சிம்பிளா மேரேஜ் பண்ணிக்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப வருடம் திருமணம் ஆகாம இருக்கு அப்படின்னாலும், உங்க குடும்பத்துல யாராவது இருந்தாலும் சிம்பிளான மேரேஜ், பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம இந்த வருஷம் முயற்சி பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு திருமணம் வந்து நல்லா நடக்கும். அதே போல குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது நெடுங்காலமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு, ஏன்னா இந்த வருஷம் குரு உச்சமாக போறாரு. குரு உச்சமாகிறதுங்கிறதுல அதனுடைய பங்குகளை நம்ம பேசுவோம். ஏன்னா மெயினான குரு பயிற்சி தானே இது நமக்கு. ஸோ குரு உச்சமாக கூட இந்த வருடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும். பட் சிம்பிளா பண்ணிக்க முயற்சி பண்ணணும். ஏன்னா குருவும் சனியும் ஒரு மாதிரி திரிகோணத்துல இருக்காங்க அப்படிங்கிறதுனால எக்ஸ்பென்சஸ் நிறைய எடுத்துக்காம பண்ணக்கூடிய முயற்சி பண்ணணும் நம்ம. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இது வரைக்கும் குழந்தை இல்லை எங்களுக்கு அப்படின்னு இருக்கவங்க எல்லாருக்குமே செயற்கை முறை கருத்தரிப்பு அப்படிங்கிறது வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் இந்த குரு பயிற்சி, அதாவது 2027 நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது வரைக்கும் குழந்தை இல்லை, நாங்க வந்து ஒரு எதுவும் பண்ணாமலே இது வரைக்கும் விட்டுட்டோம் அப்படின்னாலும் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ உதவியோடு நிறைய பேருக்கு குழந்தை வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். கோல்டுல வந்து ஒரு பயங்கரமான ஹைக் இருக்கும். இது ஏற்கனவே கொஞ்சம் காலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குரு தான் வந்து பொன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, குரு தான் வந்து பொன்னவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர். கோல்டுக்கு ரொம்ப 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 வந்து எல்லாமே அவர் தான். கோல்டுனாலே குரு தான். ஸோ கண்டிப்பா கோல்டு வந்து பெரிய லெவல்ல ஹைக் ஆகும். ஸோ கோல்டு வந்து நீங்க என்னன்னா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போய் இப்ப போடாதீங்க. பட் என் கையில காசு இருக்கு, நான் எதுல போட்டு வச்சா எனக்கு சேஃப் அப்படின்னா கண்டிப்பா கோல்டுல போட்டு வச்சா மட்டும்தான் சேஃப். வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு ஹெல்ப் ஆகாது. ஸோ ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம மோடி அவர்கள், நம்மளுடைய பிரதம மந்திரி அவர்கள் சொன்னதுமே வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட
ஷேர் மார்க்கெட் எல்லாமே டப்பு டப்புன்னு கீழே விழுந்தது. அதே மாதிரி கோல்டு அந்த ப்ரைஸஸும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹை ஆச்சு. அவங்களுடைய ஷேர் வந்து பெரிய அளவுல கீழே விழுந்தது. ஸோ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள போடுறது அப்படிங்கிறது அடுத்த 4-5 வருடங்களுக்குமே பெரிய முன்னேற்றத்தை எதுவுமே கொடுக்காது. நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கோல்டு வாங்கி வச்சுக்கோங்க. என்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா மணி இருக்கு, நான் எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்? கண்டிப்பா கோல்டு இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஏன்னா குரு பயிற்சி இனியும் அதிகம் தான் பண்ணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அதுல கண்டிப்பா ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா இருக்கும். இனி அடுத்து 8 வருடத்துக்கு குரு வந்து வேகமா சுத்திட்டு இருக்க போறாரு. இந்த ஒரு வருடத்திலே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பிரப வருடத்துன்னு எடுத்தோம்னா மிதுனத்துல இருந்திருக்காரு, கடகத்துல இருந்திருக்காரு, அடுத்தது சிம்மத்துக்கும் போக போறாரு. நவம்பர் கிட்ட பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு போயிடுவாரு. சோ அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா வார் வந்து பயங்கரமா எஸ்கலேட் ஆகும். சோ சிம்மத்துல வந்து செவ்வாய், கேது மற்றும் குருவனுடைய காம்பினேஷன் வரும்போது பயங்கரமா வார் எஸ்கலேட் ஆகும். கண்டிப்பாக இந்த அமெரிக்காவினுடைய ஈரான் வார் போயிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். இஸ்ரேல் பயங்கரமா வந்து உள்ள வந்து என்ன சொல்றது, ஒரு தவறான முடிவுகள் எடுத்து வந்து இது பண்ணிடுவாங்க. ஸோ அதனால வந்து இந்த வார் அப்படிங்கிறது எஸ்கலேட் தான் ஆக போகுது அப்படிங்கிறத நீங்க வந்து மறந்துடாதீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான முடிவுகளை நீங்க வந்து வாழ்க்கையில எடுக்க வேண்டும். அந்நிய செலவாணி அப்படிங்கிறதும் நம்மளுடைய ஜிடிபி அப்படிங்கிறதும் அதிகரிக்கும். ஏன்னா ஆல்ரெடி இந்தியா வந்து கடகராசி தான், கடகத்துலதான் இப்ப வந்து சந்திரன் உச்சமாகிறார். இது நமக்கு ஒரு மாதிரி பாரம்னு வச்சுக்கோங்களேன். தேவையில்லாத நிறைய பாரங்களை நம்ம சுமக்க வேண்டியிருக்கும். ஆயினும் நல்ல முன்னேற்றமும் கண்டிப்பாக இந்த பீரியட்ல இந்தியாவுக்கு இருக்கும். இந்த குரு பயிற்சி முடியறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ருபி வேல்யூ எல்லாம் வந்து இப்ப இருக்கிறத விட கண்டிப்பாக மேல இன்னும் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கும். நம்மளுடைய ஜிடிபியும் அதிகமாக வளர்ந்திருக்கும். நிறைய பேருக்கு வந்து கண் மற்றும் கால் சம்பந்தமான பாதிப்புகள் வரக்கூடிய அமைப்புகளா இருக்கும். தொற்று நோய் உலகம் முழுவதுமே தொற்று நோய் நிறைய பாதிப்பு ஏற்படும். இன்னும் சொல்ல போனா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹோல் வேர்ல்டு பாப்புலேஷன் எடுத்தீங்கன்னா 1/3 100 பேர் இருக்காங்கன்னா அதுல கிட்டத்தட்ட 30-35% மக்களை பாதிக்கும். எந்த வகையில் அப்படின்னா தொற்று நோயினாலும் வார்னாலும் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வந்து இந்த பீரியட்ல நிறைய இருப்பாங்க. இப்போதைக்கு இந்தியாவுக்குள்ள வார் வராது, நம்ம இருக்கிற இடமெல்லாம் சேஃப் தான் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் தொற்று நோய் பரவக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கண் மற்றும் கால் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படிங்கறதுனால நம்ம நல்லா பாத்துக்கணும். வருடத்தை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா மோர் ஹெல்த் எக்ஸ்பென்சஸ், மோர் வார் எக்ஸ்பென்சஸ் எல்லா கண்ட்ரீஸ்க்குமே இருக்கும், இன்க்ளூடிங் இந்தியா. இதனால நம்மளும் என்னென்ன பாதிப்பு இருக்கு அப்படிங்கறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ அதுவுமே இருக்கு. டெக்னாலஜி லேர்ன் பண்ணுங்க. ஃபைனல் பாயிண்ட திருப்பி திருப்பி சொல்லணும் அப்படின்னா டெக்னாலஜி லேர்ன் பண்ணுங்க. இது பொது பலன், எல்லா ராசிகளுக்குமே இது பொருந்தும். மழை வந்து அதிகரிக்கும், எல்லா இடங்களிலும் மழை வந்து அதிகரிக்கும். ஸோ சவுத் தமிழ்நாடுன்னு இல்லை, சவுத் மொத்தமே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மழை வந்து நமக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கும். இதே விஷயம் நம்ம பிரதமர் அவர் சொன்னதை வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் கம்மியா வாங்குங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆயினும் மழை அதிகமாக பெய்யறதுனால நமக்கு ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். இருந்தாலுமே இந்த பீரியட்ல அந்த விதைக்கக்கூடிய டைம், அந்த ஃபர்டிலைசர் போடக்கூடிய டைம்ல நமக்கு சின்ன ஒரு பேலன்ஸ் இல்லாம போகும். அப்படிங்கறதுனால செலவினங்கள் திருப்பியும் அதிகமாகும். அதாவது பணக்காரர்களுக்கு இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நடுத்தர மகள் மக்களும் கீழ்பட்ட மக்களும் தான் வந்து இந்த பீரியட்ல கஷ்டப்படுவாங்க. ஸோ நீங்க வந்து வைஸா செலவு பண்ணுங்க, வெட்டி செலவு பண்ண வேண்டாம். ஏன்னா ஃபுட்டுக்கே நம்ம கொஞ்சம் நிறைய ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆயிடும் அப்படிங்கறத நீங்க வந்து மறந்துடக்கூடாது. ஸோ அந்த ஒரு விஷயம். ஆயினும் மழை நல்லா இருக்கு அப்படிங்கறதுனால நீர் சம்பந்தமான ஒரு பற்றாக்குறையோ பிரச்சனைகளோ இந்த வருடம் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா கடகம் அப்படிங்கறதே சந்திரனோட வீடு தான். அங்கே குரு உச்சமாக இருக்கிறனால அதீத மழையால் பிரச்சனைகள் ஏற்படும். ஆக்சுவலி சொல்லி பாத்தீங்கன்னா கேரளா எடுத்துக்கலாம், அதை விட நார்த் இந்தியா, ஹிமாச்சல்ல இருந்து ஹிமாச்சல் பிரதேஷா இருக்கலாம், ஹிமாலயாஸினுடைய கவரேஜ்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸா இருக்கலாம், இங்க எல்லாமே மழை அதிகமாக பெய்யுது. அதனால ஃபிளட் வந்து அதனால மக்கள் கஷ்டப்படுவாங்க. ஸோ இங்க இருந்து எத்தனை பேர் அங்க இருந்து பார்க்க போறாங்கன்னு தெரியல. பட் இந்த வருடம் வெள்ளம் இருக்கும் அப்படிங்கறத எல்லாருமே வந்து அந்த மாதிரியான ஏரியாஸ்ல இருக்கவங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம போல ட்ரை ஏரியாஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் மழை அதிகமாக இருக்கு. ஸோ பேசிக்கா என்ன பண்ணலாம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். இதனால உணவு பற்றாக்குறையும் சற்று இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்க அந்த ஒரு விஷயமும் ஸ்ட்ராங்கா ஞாபகம். இந்த பராபவ வருடத்திற்கான குரு பயிற்சி பலன்கள் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காவே நம்ம பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். இது தவிர நம்ம மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய எல்லா ராசிகளுக்குமான பொது பலன்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அதுல ஒரு ஷார்ட் நோட்டா என்னென்ன அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா 12 ராசிகளுக்கும் சொல்லணும் அப்படின்னா இந்த வருடத்தை பொறுத்தவரை மீனம் அதுதான் வந்து அதீதமான நன்மை, குருவனுடைய பயிற்சியால் அதிக நன்மை அடைய போகுது. மீனம், விருச்சகம் மற்றும் மகரம், இந்த 3 ராசிகளுக்கும் குரு பயிற்சினால அதீத நன்மைகள் வந்து கிடைக்க போகுது. துலாமுக்கு வேலை பளு சற்றே அதிகமாக கூடும். கும்பத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியான ஒரு பலு அப்படிங்கிறது வந்து அதிகமாக போகுது. இது வந்து பொது பலன்கள். இது போக எல்லா ராசிகளுக்குமான மொத்தமான பலன்களை நம்ம பார்க்க போறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன். நன்றி. ராதே கிருஷ்ணா.